அனைவருக்கும் வணக்கம். நான் சோதரி தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, புத்தாண்டு ராசி பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் நம்ம மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த வருஷம் என்னென்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும்னு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். மிதுனம் காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் ராசி மிதுன ராசி. பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க நல்ல ஒரு குணம் இருக்குங்க. நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக அடுத்தவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு பழகுவாங்க. நண்பர்களோடு சேர்ந்து இருக்குன்னு நினைக்கக்கூடிய ராசியில் மிதுன ராசிக்காரங்களும் ஒன்று. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மிதுனம்ங்கிறது ஒரு புத்திசாலித்தனம். ஏன்னா புதனோட ராசியில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனமாக இருப்பாங்க. அதேமாதிரி துருதுருன்னு இருப்பாங்க, இளமையான தோட்டம் கொண்டவங்களாக இருப்பாங்க. படிக்கலைனாலும் படிக்காத மேதைன்னு சொல்லுவாங்க மிதுன ராசிக்காரங்கள். ஏன்னா புதனோட ராசிங்கிறனால அது அப்படி தான் இருக்கும். ஒன்றா படித்தவங்க இருப்பாங்க, இல்லை படிக்காதவங்க இருப்பாங்க. ஆனால் அவங்களோட டேலண்ட் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், சமமாக இருக்கும், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். தனித்து செயல்பட மாட்டாங்க. எப்போயுமே கூட யாரோ இருக்கணும், நண்பர்கள் இருக்கணும், கூட நம்ம சுற்றி ஒரு கூட்டம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களாக இருப்பாங்க. ஆனால் ராசி சின்னமே இரட்டையர்கள். அப்போ தனித்து செயல்பட மாட்டாங்க மிதுன ராசிக்காரங்க. பயங்கர புத்திசாலிங்க, அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் ஏகப்பட்ட என்னதான் புத்திசாலியாக இருந்தாலும் ஏகப்பட்ட பிரச்சனையே கடந்த ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி 2-3 வருஷத்துக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் நடந்தது. அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்ட நிறைய பிரச்சனைகள் இருந்து இப்போ தான் ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வர்றாங்க. ஒரு சில பேர் கேட்குறாங்க, சார் இந்த 2026ஆம் ஆண்டாச்சு எப்படி இருக்குது, எங்களுக்கு லைஃப் மாறுமா மாறாதா, நல்லது நடக்குமா நடக்காதா, இல்லை இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பொதுவாக பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு வந்து இந்த வருடம் ஜென்ரலாக பார்க்கும்போது எல்லா கிரக நிலை அமைப்பும் கொஞ்சம் சாதகமாக தான் இருக்குது. ஏன்னா ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்க சனி அது ஒரு நல்ல ஒரு அமைப்பாக தான் இருக்கும். உங்கள் ராசியிலே இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வரப்போகிறார் ஜூன் மாதம். உங்கள் ராசிக்கு வந்து 9ஆம் இடமான பாக்கிஸ்தானத்தில் ராகு இருக்கிறதும் அப்படி பெரிய நெகட்டிவான விஷயங்கள் கொடுத்துறாரு. ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்க கேதுவும் அதுவும் ஒரு சில மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். கோச்சார கிரக நிலையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் அங்கே இருக்குது, அதில் மாற்றமே கிடையாது. இந்த கோச்சார கிரக நிலை, அதாவது சனி குரு ராகு கேது என்னென்ன மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும், இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10ல் சனி இருக்கார். 10ல் சனி இருந்துச்சுன்னா தொழில் கெடுக்கு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஆனால் அது குருவோட வீட்டில் இருக்கிறனால இந்த சனி ஒரு சேஃப்டியான ஒரு சனி தான். இந்த வருடம் உங்களுக்கு குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு வந்து 2ஆம் இடத்துக்கு குரு மாறிடுவார். அது ஒரு சிறப்பான ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாங்க. மிதுன ராசிக்காரன் கஷ்டப்பட்டவங்க நிறைய மிதுன ராசிக்காரன் கஷ்டப்பட்டீங்க, உங்கள் கஷ்டத்துக்கு அளவேலன்னு சொல்லலாம். ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடச்சிருக்கும். எதிர்பாராத விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். அப்படி வாழ்க்கை புரட்டி போடுற மாதிரி இருந்திருக்கும். நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது அதிகமாக உங்களுக்கு நடந்திருக்கும். இதெல்லாமே இந்த வருடம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மாறப்போகுது. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். பொதுவாகவே 2ஆம் இடத்துல குரு வந்து ஒரு அற்புதமான ஒரு குரு பயிற்சின்னு சொல்லிடலாம். ஏன்னா பொதுவாகவே குருக்கு வந்து உகந்த இடம் என்ன, நல்ல ஒரு இடம் என்னன்னு பார்க்கும்போது 2, 5, 7, 9, 11 இந்த இடத்துக்கு, இந்த 12 கட்டத்தில் இந்த இடத்துக்கு குரு வரும்போது தான் ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. என்ன காரணம்னா இந்த இடத்துல குரு வரும்போது சுப நிகழ்ச்சிகளும் சுபகாரியங்களும் தேவையில்லாத பிரச்சனைகள் தடங்கள் இதெல்லாமே உடையக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருந்துடும், அமையும் உங்களுக்கு. இப்போ 2ஆம் இடத்துக்கு குரு வர்றார். பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. பண கஷ்டப்பட்டுட்டு இருந்த மிதுனராசி நேயர்களுக்கு பணப்புழக்கம் கொஞ்சம் அதிகரிக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ரொம்ப வறுமையில் இருக்கவங்க, ஒன்றுமே இல்லாமல் இருக்கவங்க, ஜீரோவாக இருக்கவங்க, நிலமை படுமோசமாக இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் அப்படியே வாழ்க்கை சேஞ்ச் ஆகும், பணம் வரும். இல்லை நல்ல ஒரு மீடியமான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு சூழ்நிலை இந்த 2ஆம் இடத்துல இருக்க குரு ஏற்படுத்தி தருவாருங்கிறதுல மாற்றமே கிடையாது. இப்போ 2ஆம் இடத்துல இருக்க குரு சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தி தருவார். உங்கள் வீட்டில் கல்யாணம் ஆகாமல் இருக்கா, இல்லை உங்களுக்கே கல்யாணம் ஆகாமல் இருக்கா, வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கும், சுப காரியங்கள் நடக்கும். இதெல்லாமே 2ஆம் இடத்துல இருக்க குரு கொடுப்பார். 2ஆம் இடங்கிறது தனஸ்தானம். அப்போ அந்த இடத்துல குரு வரும்போது, தனக்காரகன் குரு வரும்போது பணத்தை அதிகமாக உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாக ஏற்படுத்தி தர்றதாங்க அவரோட வேலையாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் மாற்றமே கிடையாது. குரு கண்டிப்பாக பணத்தை கொடுத்துருவார். தொழிலில் வளர்ச்சி, எதிர்பாராத வளர்ச்சி, வீழ்ச்சி மட்டுமே சந்திச்சுட்டு இருந்தவங்க மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நல்ல ஒரு தொழிலில் நல்லா டெவலப் ஆகுறது, அப்படியே படிப்படியாக முன்னேறது, காசு பணத்தை பார்க்குறது, பணத்தை சம்பாதிக்கிறது, அத்தனை அமைப்புமே இந்த 2ஆம் இடத்துல இருக்க குரு ஏற்படுத்தி கொடுப்பார். 2ஆம் இடத்துல இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த வரக்கூடிய குரு என்னென்ன பண்ணுவார்னா, நிறைய பேர் வந்து தங்க நகையை கொண்டு போய் அடமானம் வைக்கிறது, பேங்க்கில் வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த குரு 2ல் இருக்க குரு ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதில் மாற்றமே கிடையாது. அப்போ திருமணம் உங்களுக்கு சக்ஸஸ் தான். கடன் சுமை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். தொழிலில் அபரிவிதமான எதிர்பாராத வளர்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துரும். நிறைய லாபம் வரும், பணம் வரும், இன்கம் வரும். பணம் வந்தாலே என்ன பண்ணுவீங்க,
வீட்டில் சுபகாரியம் சுப நடத்துருவீங்க. திருமணம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். உங்கள் கடன் சுமை கம்மி பண்ணுவீங்க. இதுதான் இந்த 2ஆம் இடத்தில் இருக்க குரு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். சரிங்களா? அதனால் கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகுங்கிறதுல மாற்றமே கிடையாது. ராசியில் இருக்க குருவே பெரிய சோதனையெல்லாம் கொடுக்க மாட்டாருங்க. ஏன்னா உங்களுக்கு ராசியில் இருக்க குரு ஆரம்ப பகுதி கொஞ்சம் நல்லா போகும். ஒன்றுமே நடக்கல, ஆரம்ப பகுதியில் கொஞ்சம் சுமாராக போச்சுங்க சார், ஒன்றுமே நடக்கலன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் நிறைய மாற்றத்தை மிதுன ராசிக்காரங்க சந்திக்க போகிறீங்க, பார்க்க போகிறீங்க. 2ஆம் இடத்துல இருக்க குரு 8ஆம் இடத்தை பார்த்துருவார். உங்கள் ராசிக்கு வந்து 10ஆம் இடத்தை பார்த்துருவார். அப்போ தொழிலில் நிறைய மாற்றம், தொழிலில் நிறைய சம்பாதிக்கிறது. வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தொழில் வச்சுருக்கவங்கலாம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்க இடத்துல வேலை செய்கிற ஆட்கள் வந்து உங்களுக்கு புரியாமல் இருந்திருப்பாங்க, புரிதல் இருந்திருக்காது, உங்களை மதிக்காமல் இருந்திருப்பாங்க. இதெல்லாமே மாறும். புதிய ஆட்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. இந்த டைமில் நல்லவங்களோட பழக்க வழக்கங்கள் ஏற்படும், நல்ல ஆட்கள் கிடைப்பாங்க, பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி தொழிலில் சக்ஸஸ், நிறைய லாபம், பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. 10ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே 10ஆம் இடத்துல குரு இருக்கிறத விட பார்க்குற இடத்துக்கு ஒரு சிறப்பு கொட்டி கொடுக்கக்கூடிய இது குருவாக தான் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா, தேவையான அளவுக்கு ரொம்ப அதிகமாக கடன் வாங்கிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்க குரு வந்து பாருங்கள் 8ஆம் இடத்தை பார்த்துருவார். 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால ஒரு சில பேருக்கு பெருசாக கடன் வாங்குற மாதிரிலாம் வரும். எல்லாத்துக்கும் கிடையாது, ஒரு சில பேருக்கு அந்த அமைப்பு வரும். அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 9ஆம் இடத்துல இருக்க ராகு வந்து பார்த்திங்கன்னா தந்தை வழி சொந்தக்காரங்க, அப்பாவோட கருத்து வேறுபாடு, இல்லை அப்பாவோட ஆரோக்கியத்தில் சில பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 9ல் இருக்கிற ராகு கொஞ்சம் கொடுப்பார். அதில் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, கவனமாக இருக்கணும். 10ஆம் இடத்துல இருக்க சனி உங்களுக்கு பெரிய அளவுக்கு உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டார். ஏன்னா குருவோட பார்வை வளர்றதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காதுங்க. இந்த வருஷம் மிதுன ராசிக்காரங்களுக்கு கடன் கிடைக்கும், கேட்ட இடத்துலலாம் கடன் கிடைக்கும், கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும். அது பெருசாக வாங்கிடாதீங்க, சரிங்களா? ஏன்னா தகுதிக்கு மீறி கடன் வாங்கிட்டீங்கன்னா அது பெரிய சிக்கலில் போய் மாட்ட வச்சிடும், சரிங்களா? சம்பாதிப்பீங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஒரு சில பேர் சம்பாதியத்துக்கு மீறி கடன் வாங்குறவங்கலாம் ஒரு சில பேர் மாற்ற மாதிரி சூழ்நிலை வரும். அதனால் தேவைக்கு மீறி கடன் வாங்காமல் கரெக்டாக எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் கடன் வாங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கான ஒரு வருஷமாக அமைஞ்சிடும். எல்லா நல்ல விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். சுபகாரியங்கள் நடக்கும், திருமணமாகாமல் இருக்கும் திருமணம், புத்திர பாக்கியம், வெளிநாட்டு பிரயாணம், ஷேர் மார்க்கெட் பண்ணிகிட்டு இருக்கவங்க அதில் சில லாபம் பார்க்குறது, சம்பாதிக்கிறது, தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திடீர் மாற்றத்தை பார்க்குறது, எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு அமையுங்க, மாற்றமே கிடையாது. 3ஆம் இடத்துல இருக்க கேது ஒரு நல்ல ஒரு கேது தான், முயற்சி தூண்ட வைப்பார். 3ல் இருக்க கேது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே முயற்சி தூண்ட வைக்கிறது, ஒன்றுமே இல்லாமல் இருந்து அப்படியே மந்தமாக இருந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு உத்வேகம் தரக்கூடிய கேதுவாக தான் இந்த 3ஆம் இடத்துல இருக்க கேது நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். அதிலெல்லாம் மாற்றமே கிடையாது. ஏன்னா 6ஆம் இடத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பார்த்து 8ஆம் இடத்தையும் பார்க்குறதுனால கேட்ட இடத்துலலாம் கடன் கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும். தகுதிக்கு மீறி கடன் வாங்கிடாதீங்க, அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி மிதுனராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு பாருங்கள், நல்ல வேலை கிடைக்கும், வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கிறது, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போய் வேலை பார்க்குறது, வேலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை செய்கிறவங்க கூட இருக்கவங்களுக்கு புரிதல் எல்லாமே இருந்திருக்கும், மேலதிகாரிக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு இதெல்லாமே வந்திருக்கும். அதெல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆண்டாக, சுப நிகழ்ச்சிகள், சுபகாரியங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடமாக இந்த வருடம் மிதுனராசிக்காரங்களுக்கு அமைங்கிறதுல மாற்றமே கிடையாது. உங்கள் ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க, இப்போ உங்கள் வயசு என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, அது உங்களுக்கு சாதகமாக போயிட்டுருக்கா இல்லை பாதகமாக போயிட்டுருக்கா, அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் 80லேருந்து 85% பேசும். கோச்சார் பலன் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு தான், ஒரு 15லேருந்து 20% பேசும். முழுமையான யோகம் உங்களுக்கு அனுபவிக்கணும்னா உங்கள் ஜாதகமும் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் ஒரு அற்புதமான ஒரு வருடமாக 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு இருக்கும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள், உங்களுக்கு சாதகமான தசாபுத்தியா பாதகமான தசாபுத்தியா, உங்களுக்கு நல்ல செய்ய போதா கெட்டது செய்ய போதா, இது உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர் உறவினர் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.